ஸ்ரீ கலக்கிய சித்தர் நமோ நமக. ஓம் ஸ்ரீ கலக்கிய சித்தர் நமோ நமக. சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இந்த வீடியோவில் கலக்கிய சித்தரை நான் வழிபாடு செய்வதற்கான என்ன காரணம், நான் யார் மூலிமா இதை தெரிஞ்சுக்கினேன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சிட்ருக்கிறேன். நான் முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறதுக்காக தான் நான் ஃபோனில் நான் முருகப்பெருமானை எப்படி வழிபாடு செய்யணும், இந்த 48 நாள் விரதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொருத்தரும் செஞ்ச அனுபவத்தை பார்க்குறதுக்காக தான் நான் இந்த பார்த்துட்ருந்தேன். அப்போது தான் எனக்கு இந்த கலக்கிய சித்தர் வழிபாடு எனக்கு தெரிஞ்சது. முதல்ல நானும் நம்பலை, இதெல்லாம் சும்மா சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சி தான் நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அதுவும் இது எப்போ நடந்தது அப்படின்னா, இந்த பீரியட்ஸ் டைமில் நான் இருக்கும்போது தான் இந்த நடந்தது. அந்த டைமில் எந்த மந்திரமும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு அமைதியாயிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் முதல்ல முருகருக்கு 48 நாள் பிரம்மமுகூர்த்த பூஜை செஞ்சேன். அதுக்கப்புறம் மறுநாளில் தான் நான் இவரை ஏன் வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்ற எண்ணம் எனக்குள்ளே வந்துச்சு. எல்லோரும் சொல்கிறாங்களே, நாமளும் ஒரு முறை இவரை வழிபாடு செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் முதல்ல 20ஆம் தேதி தான் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முருகர் வழிபாடு செஞ்சேன். அதுக்கப்புறம் தான் நான் சனிக்கிழமை 21ஆம் தேதி முதல்ல இந்த கலக்கிய சித்தரை இந்த மாதிரி வழிபாடு செஞ்சவங்க ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சு, அதுக்கப்புறம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் 4 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி சனிக்கிழமை நான் செஞ்சேன். 4:50க்கு இந்த பூஜையை நான் செஞ்சேன். ஆனால் அன்றைக்கி எனக்கு எந்த ஒரு மாற்றமும் தெரியல, எனக்கு எதுவும் தெரியல. அதுக்கப்புறம் இதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு நானும் நம்பலை. சரி, ஒரு நாள் செஞ்சுட்டு ஏன் விடணும், நம்ம தொடர்ந்து செஞ்சு பார்ப்போம் அப்படின்றதுக்காக தான் அடுத்தடுத்த நாட்களை நான் செஞ்சேன். எனக்கு அவருடைய காட்சி எப்படி தெரிஞ்சதுன்னா, 2ஆவது நாள் டம்ளரில் தண்ணியில் ஒரு உருவம் தெரிஞ்சது. அப்புறம் தீபம் தீபத்தில் உருவம் தெரிஞ்சது. அதே போல் தான் பாருங்கள், இன்றைக்கி வழிபாடு செஞ்சப்பவும் எனக்கு இது தான் நடந்தது. இந்த பாருங்கள், அந்த தீப ஒளி பாருங்கள் எவ்வளோ மேலே போயிட்டு வருது. இந்த மந்திரம் சொல்ல சொல்ல எனக்கு அந்த மாதிரி நடந்தது. நான் ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன், அந்த வேண்டுதலும் நிறைவேறிடுச்சு. அதே போல் இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் இந்த வழிபாடை எப்படி செய்யணுன்னு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அதே போல் நிறைய பேர் நல்ல பாசிட்டிவ் மெசேஜும் பண்ணியிருந்தீங்க, எனக்கும் இந்த மாதிரியெல்லாம் நடந்தது அப்படின்னு. இது உண்மை தான், யார் சொல்கிறதும் நம்பாதீங்க. உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னா இந்த வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சிட்டு வாங்க. ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். இந்த தீப ஒளியை பாருங்கள், அந்த தீபத்துடைய சுடரில் அவருடைய முகம் எனக்கு தெரிஞ்சது. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் தெரியுதா அப்படின்னு பாருங்கள். எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நான் முருகப்பெருமானுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா முருகப்பெருமானுடைய வழிபாடை தேடும்போது தான் எனக்கு இப்படி ஒரு அதிசயம் நடந்தது. அது மட்டும் இல்லை, இந்த தீப ஒளி மட்டும் இப்படி கிடையாது. அது அந்த மந்திரம் சொல்லி முடிக்கிற வரைக்குமே இந்த சுடரில் சிடு சிடுன்னு ஒரு கடுகு நம்ம எப்படி போட்டால் சிடியுமோ அதை போல் சத்தம் வந்துட்டே இருந்தது. இந்த மாதிரி தான் எனக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு அற்புதத்தை கலக்கிய சித்தர் செஞ்சிட்டு வராரு. அதே போல் அந்த டைமிங் அந்த 4 மணி அப்படின்னாலே கரெக்டாக இவர் மந்திரம் என்னோடய காதில் ஒலிச்சிட்ருக்குது. கேட்டு திக்குன்னு நான் எழுந்து பார்த்தேன். ஆனால் யாருமே பக்கத்தில் இல்லாத மாதிரி தான் தெரிஞ்சது. இந்த முருகர் வழிபாடு செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இவருடைய அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும். நம்பிக்கை இருக்கிறவங்க செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.